ஏய், வாரம் நம்ம கறி, கோழி, முட்டை இதெல்லாம், ஆட்டுக்கறி, கோழிக்கறி, விருந்து, மீன் எல்லாம். ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அசைவம். அந்த ஒரு நாள் அசைவம் என்ன நினைக்கிறேன்? ஆட்டுக்கறி, கோழிக்கறி தான் முட்டை. அந்த முட்டையும் ஒரே முட்டை, ஒரு வேளை தாத்தா சாப்பிடுற நேரத்துக்கு தம்பி போல, எங்க ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, ஐயா கணேசன் ஐயா போல ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, அந்த இன்னொரு முட்டையை அமைச்சு வச்சா அடுத்த வாரம் அந்த முட்டையை தாத்தாவுக்கு. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்துருப்பான்னு நினைச்சு பார்த்திருக்கியா நீ? கற்பனை கூட நீ செய்ய முடியாது. நீ வரலாற்றை பாரு. காமராஜுங்கிறது ஒரு பெயர் சொல், காமராஜ் அப்படின்னு நீ பார்க்கக்கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் சேர்த்து ஒரு 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 இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமா ஒரு பேரு காமராஜ். இதெல்லாம் நீ பிரிச்சு சொல்லல. உண்மை, நேர்மை, எளிமை, வாய்மை எல்லாம் பிரிச்சு போறீல, அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ். தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கா, பின்னாடி கர்மம் முடிச்சு 50-60 ஆண்டுகளா எவ்வளவு பேர் இருந்திருக்கா, இன்னும் காமராஜ் ஆட்சி இருந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதுக்கு முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. அவன் ஒருவனே நல்லாட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் சும்மா பேசுவான். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார் இவர். இப்ப நீ யார் பக்கம் நிக்க போறான்னு நல்லா ஏய், வெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடான் மகன், ஒரே மகன் நம்மள பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி அழுதான் என்றான். அதான் காமராஜ். ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை விட்டு ஐயா அப்படின்னா வீட்டு வாசல், என்ன ஏமா இருக்கிற அந்தம்மா நிப்பாட்டு, என்னம்மா ஐயா என் புருஷனை போலீஸ் குடிச்சு போச்சா? சும்மா போலீஸ் குடிச்சிட்டு போகுது, என்ன பண்ணாம புரியுது, என்ன பண்ணாமா ஐயா தெரியாம சாராங்க அம்மா உள்ள விட்டுட்டாரு, போமா வெள்ளனு ஐயா தெரியாம காய்ச்சி விட்டுட்டாரு ஐயா சாராங்க அப்படின்னு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்? ஏய் போமா, கொடகார பயில கூட மன்னிக்கலாம், ஒருத்தி தாலியத்தான் இருப்பான். ஆனா அவன் புரிஞ்சு சாராங்க வச்சுக்கிட்டு ஊர் தாலியை கூட அத்துக்குறோம். அவன் இப்படி மன்னிக்க சொல்றான், போவாத போட்டான். எப்படி இருப்பதில்ல வாழ்க்கையில அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும் சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்துல கிடையாது. ஏய் நான் சொல்றேன், நீ நினைக்காதா என் தாத்தனுக்கு பெருமை பேசுற, நீ நினைக்கா வாடா படம் இங்க தட்டி பாடுறா, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கான். ஒரு கிழமை நான் இருக்கு நாற்காலியில வெளியில போகும்போது பாரு வைக்கான் உட்கார்ந்துருக்கான். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாய்டா பிரதமர், 2 பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து என் தாத்தனை நின்னு கும்பிட படம் நின்னு கும்பிட கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜா. நேர்மையா அப்படியே பிரதமர் எந்திரிக்கல இப்படி சீக்கிட்டு பின்னணி பேசிக்கிட்டு அப்படி 2 பேரும் கும்பிடுற நேருக்கு வந்துருக்காப்ல. நேரு பேரணி, நேரு பிரதமன். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பிறங்கையை கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டாங்க. எங்க பிள்ளைய போடுறாங்க நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனின் நேர்மை. எவனுக்கு அந்த வெளியில உண்மை நேர்மை மறந்துச்சுன்னா இப்ப என்னை நீ எடுக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படணும். நீ
எல்லா வீட்டுலையும் இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்னும் கொடுக்க முடியாது. என்ன ஏன் போடுறேன்? என்ன காமராஜருடைய ஒரே பேரனாகி நீ போனா உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பார்க்க வேண்டியது இல்லை. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா என்று படிக்காது. நீ அவர் என்ன படிக்காத நினைச்சிருக்க? அவரை படிக்காத நினைச்சிருக்க? எல்லா தலைவரோடும் இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்காங்க. சாகும்போது தலையை பக்கத்தில் ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க. ஒரு புத்தகம், மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம்ங்கிறது ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அந்த மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தரையில் வச்சு படிச்சுட்டு பட்டு